காவல்துறை தரப்புல அரசு தரப்புல எங்கெங்கெல்லாம் போதாமைகள் இருக்குங்கிறத சுட்டி காட்டுறீங்க. ஆனா நீங்க விஜய் அவர்கள் தரப்புல தாவேகா தரப்புல இருக்கக்கூடிய போதாமைகளை சுட்டி காட்ட மறுக்கிறீங்களா? உங்க வீட்டில் ஒரு காது குத்து வைக்கிறீங்க, கல்யாணம் வைக்கிறீங்க, பாதுகாப்பு நீங்களாம் 10-20 ரவுடிகள் வச்சிருப்பீங்களா? பாதுகாப்பு என்பது அரசாங்கம் தான் கொடுக்கும், பாதுகாப்பு என்பது காவல்துறை தான் கொடுக்கும். தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அவங்க சொன்ன நேரத்தை தாண்டி லேட்டா வராத ஒரு தலைவரை சொல்லுங்க. எங்க தலைவர் காமராஜ் உட்பட மதுரை ஹைகோர்ட்ல அவங்க கேட்டாங்க, அவருக்கு பர்மிஷன் எப்போ கொடுத்தீங்கன்னு. காவல்துறை என்ன சொல்லியிருக்கு? 3 மணியிலிருந்து 10 மணி வரை. இது எப்படி லேட்டுன்னு சொல்றீங்க? கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களா? ஆமா. இன்னைக்கு வரலாம் இங்க போயிருக்காரா முதலமைச்சர்? டெபுட்டி சிஎம் போனாரு. டெபுட்டி சிஎம் போய் தான் உங்களுக்கு நிவாரணம். சார், நான் முதலமைச்சர் போனான்னு கேட்டா நீங்க அடுத்து ஏன் போறீங்க? இவர் ஏன் போறேன்னு கேக்குறீங்க. அது மாதிரி நான் அவரை கேட்கிற முதலமைச்சர் போனாரான்னு. இதுக்கு உடனே போனவர் அதுக்கு ஏன் போனாரான்னு கேட்கிறேன். கள்ளச்சாராயம் விட்டதுக்கு அனுமதி தந்தது யார் சார்? திமுக கொடுத்து கொடுக்காத வேற என்ன? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வித்துருக்கான். அங்க இருக்க மக்கள் போராடி இருக்காங்க. கள்ளச்சாராயம் வித்து கோடி கோடியா கொள்ளையடிச்சவன் அந்த கட்சியை சேர்ந்தவன். உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியலையா? கள்ளச்சாராயம் விற்பதை தடுக்க வேண்டியது அரசாங்கமா நீங்களும் நானுமா? காவல்துறை தானே. அப்ப காவல்துறையுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் தானே. அவருக்கு பொறுப்பா, உங்களுக்கு எனக்கு பொறுப்பா? விஜய் தகுதி உள்ளவரா இல்லையா அது வேற. அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய தகுதியை நீங்க கணக்கு போடுங்க. நீங்க துணை முதல்வர் அவருடைய தகுதி என்ன சொல்லுங்க? அவர் எம்எல்ஏ ஆனாரு, இப்ப அமைச்சரா இருக்காரு. அவ்வளவுதானே.